இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா calculate the mean of the following distribution. ஸோ கொடுத்துருக்க இதை வச்சு டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் இதான் நான் பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து மீன் கண்டுபிடிங்க, மீன்னா ஆவரேஜ் கண்டுபிடிங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, எதை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட் கிடையாது, அசியூம்டு மீன் மெத்தட் ஓகேவா. ஸோ டைரக்ட் மெத்தட் அப்படின்னா என்னது, சிம்பிளாக நம்ம எப்போதும் போல் சமேஷன் எஃப்எக்ஸை வந்துட்டு டிவைடட் பை சமேஷன் எஃப் போட்டு ஆன்சர் முடிச்சிருவோமா. ஸோ அது வந்து டைரக்ட் மெத்தட் ஓகேவா. ஸோ அசியூம்டு மீன் மெத்தட் அப்படின்னா ஏங்கிற ஒரு வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ ஏ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் வந்துட்டு என்ன அப்படிங்கிறது கிளாஸ் இன்டர்வல்ஸில் சென்டர் பாயிண்ட் தானே எக்ஸு. ஸோ இப்போ 10ல் பாதி வந்துட்டு எவ்வளோ 5. ஸோ அதுமாதிரி 20க்கும் 10க்கும் 20க்கும் நடுவில் 15, அடுத்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 25, ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 35, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 45 ஓகேவா. ஸோ புரியுதா, கிளாஸ் இன்டர்வல்ஸ் எழுதியாச்சா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஏ என்ன அப்படின்னா இது இந்த கிளாஸ் இன்டர்வல்ஸுக்கு சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஏ. ஸோ சென்டரில் என்ன இருக்குது 25 இருக்கா. ஸோ அந்த 25 தான் வந்துட்டு என்னது ஏ அப்படிங்கிறது. ஸோ ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 5, 7, 15, 28 அண்டு 8 ஓகேவா. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு என்னது, எக்ஸ்லேருந்து ஏவை மைனஸ் பண்ணுறது ஓகேவா. ஸோ எக்ஸ் வந்துட்டு 5, ஏவை மைனஸ் பண்ணுறோம். இப்போ 5 மைனஸ் 25 ஓகேவா. ஸோ 5 மைனஸ் 25 அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 20. பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ் அப்படிங்கிறதுனால -20. ஸோ அதே மாதிரி 15ல் 25 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ 10. ஸோ பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ் அப்படிங்கிறதுனால -10. அடுத்து 25ல் 25 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் 0. அதே மாதிரி 35ல் 25 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 10. 45ல் 25 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 20 ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு எஃப் இன்ட்டு டி தானே நம்ம பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 5 2s எவ்வளோ 10. ஸோ 100 -100. அடுத்து 7 × 10 70. ஸோ -70. 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன கிடைக்கும் 0 தான் கிடைக்கும். 0வோட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 0 தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் 28 × 10 வந்துட்டு எவ்வளோ 280. ஸோ நெக்ஸ்ட் 8 × 20 வந்துட்டு எவ்வளோ 160 ஓகேவா. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை, ஃபார்முலா வந்துட்டு அசியூம்டு மீன் மெத்தடுக்கு எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சமேஷன் எஃப்டி டிவைடட் பை சமேஷன் எஃப் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ன்னு போடுவோம் நார்மல் மெத்தடில். இப்போ வந்துட்டு நம்ம ஏவோட மைனஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிட்டோம்ல, அதனால் டி போட்டிருக்கோம் ஓகேவா, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ சம்மேஷன் எஃப் நம்மளுக்கு தேவையா, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அடுத்து சம்மேஷன் எஃப்டி நம்மளுக்கு தேவையா, ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும் ஓகேவா. ஸோ எஃப் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் 20, 27, 27 ப்ளஸ் 8 வந்துட்டு எவ்வளோ 35, 35, 45, 55, 63 ஓகேவா. ஸோ அப்போ 63 எஃப் இஸ் எஃப். அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் 170 -170. இப்போ ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது 624க்கு 4 பேலன்ஸ் 1. ஸோ 440 கிடைக்குது ஓகேவா. ஸோ 440ல் 170 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் 270 ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னது 270 ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ 25, மிடில் வேல்யூ தானே ஏ. ஸோ ஏ வந்துட்டு 25, எஃப்டி இதெல்லாத்தையும் ஆட் பண்ணப்போ நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சு 270 வந்துச்சு, டிவைடட் பை எஃப் எல்லாத்தையும் பண்ணப்போ 63 ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் எதில் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா 9 டேபிளில் பண்ணலாமா. 7 9s எவ்வளோ 63, 3 9s 27, ஸோ 30 ஓகேவா. ஸோ இப்போ 30/7 ஸோ கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நம்ம டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 7 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 7 4s 28. ஸோ 28 பேலன்ஸ் எவ்வளோ 2, ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ 0 சேர்த்தோம் அப்படின்னா 2 7s 14, 3 7s 21 போய்டும். அப்போ 2 7s எவ்வளோ 14. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ 6, ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம். 5 7s எவ்வளோ 7 5s 45, 7 8s எவ்வளோ 56. ஸோ 8 டைம்ஸ் போடுறப்போ 56. ஸோ பேலன்ஸ் வந்துட்டு 4, ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம். 5 7s எவ்வளோ 35, மறுபடியும் பேலன்ஸ் எவ்வளோ 5. இந்த மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும் ஓகேவா. ஸோ நம்ம இப்போ ஆவரேஜாக நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா தேர்ட் நம்பர் 5 அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாமா. 5க்கு லெஸ் தென்னாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. ஸோ அப்போ 25 ப்ளஸ் ஸோ இதுக்கு பதிலாக என்ன வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்குது 4.29 ஓகேவா. ஸோ அப்போ இதை ஆட் பண்ணலாமா. 25ஓட 4 ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ 29. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 29 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ அது அரித்மெட்டிக் மீன் இஸ் ஈக்குவல் டு 29.29 ஓகேவா. ஸோ புரிஞ்சுதான் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.